அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமா கேட்டலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது பார்க்கலாம். நம்ம தினமும் இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்க எதுவுமே நம்ம சொல்றது ஒரு டைரக்ஷனை சொல்றோம். அந்த இடத்துல வரும்போது அது இப்படி இருந்தா இந்த டைரக்ஷன் போகலாம் அப்படிங்கிறது. நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் யாருமே இந்த நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு அடிஷ்னல் டூலா மட்டும்தான் பயன்படும். அதே போல நான் ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறேன்னா எல்லா ஸ்ட்ரைக்லையும் இப்போ நான் இன்னைக்கு வந்து 23,400 கொடுக்குறேன்னா 23,500 கொடுக்கலாம், 300 கொடுக்கலாம், 600 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், எனி ஸ்ட்ரைக்லையும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? முதல்ல அதை சிந்திங்க. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது முன்னாடி 0 to 0 கல்லாம் இருக்கு, அந்த ரூல்லாம் மெயின் பண்ணோம். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 10 லட்சம் கான்ட்ராக்ட் எபோ பைல இருக்காங்க. நேற்று ஒரு 37,500 கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் 1,58,184 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. நேற்று 22,780 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. எஃப்ஐ பாருங்க 9,20,020 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. 57,000 கான்ட்ராக்ட் பைல நேற்று மட்டும் மாறிருக்காங்க. அப்போ இந்த பையே இவங்க ரெண்டு பேரும் செல்லோ இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யம் அப்ப காத்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்ல. எப்படி ஒன்னு ரீட்டைல் ட்ரேடர் இதை கவர் பண்ணி அவங்க எகைன் செல்லுக்கு மாறணும். அப்போ இவங்க ப்ரோ ட்ரேடரும் பைக் மாறிடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பை பண்ணி மேலே தூக்கிட்டு போய் புக் பண்ற ஒரு சினாரியோ. ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு போன டேட்டா, லைவ் டேட்டா இது கிடையாது. மறுபடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க. அதே போல எகைன் இவங்களை பை பண்ண வச்சுட்டு இவரும் செல்லு மாத்தி ரெண்டு பேரும் செல் பண்ணி மறுபடியும் கீழே அடிக்குது. இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இல்லையா மாத்தி மாத்தி பை செல்லுன்னு ஒரு ரேஞ்ச் பிரைஸ் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இப்படி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. புரியுதுங்களா? சரி, இங்க நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருவோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி எக்ஸ்பைரி 0 to 0 கால் ஸ்டூடெண்ட் பண்றவங்க 5 ரூல் இருக்கு. அந்த 5 ரூல் இம்பார்ட்டன்ட். அந்த ரூலை மஸ்ட் எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ரூலை மட்டும் மறந்துடாதீங்க. இன்ஸ்டன்டா என்ன ஆகும், அதை என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்போ எந்த டைம்ல ட்ரேட் பண்ணுங்கிறது முதற்கொண்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன பிரீமியத்தில் எடுக்கணும், என்ன விலையில வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதெல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணுங்க. ரூலை மறந்துடாதீங்க. சரி, இன்னைக்கு 23,400 புட் 23,400 புட் 122 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் ஆகும். 122 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் ஆகும். நான் சொல்றது மார்க்கெட்டை சொல்றேன். இதை வச்சு நான் இந்த இடத்துல வரும்போது டிசிஷனை நீங்க எடுத்துக்கோங்க. எய்தர் மார்க்கெட் அப் ஆர் டவுன். உங்க டெக்னிக். நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், இல்ல எனி ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம், எது வேணா பார்த்துக்கோங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸ் இன்ட்ராடே பொசிஷனலே மேக்ஸ்ங்கிறோம். இன்ட்ராடே இன்னும் பியூர் மேக்ஸ். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டுமே இயங்கும். அதை சார்ந்து படிங்க, அதை சார்ந்து தெரிந்து கொண்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க கிளாஸ்க்கே போறீங்கன்னா கூட அது சொல்லி கொடுத்தது ஒர்க் ஆகுதா என்னன்னு செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க. இல்ல எனக்கு கிளாஸ் போறதுக்குலாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன காலங்களாகும், ஒரு 2-3 years ஆகும். அதுக்காக ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கணும் டைம். அந்த மார்க்கெட்டுக்காக அதுக்காக நீங்க என்ன உழைச்சிங்கிறது தான் பின்னாடி ரிட்டர்னா கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல மார்க்கெட்ல இந்த ஸ்ட்ரைக் 122 rupeesல இருந்து மேல போயிட்டு ஒரு வேளையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி ஆகணும். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு அப்செட் பண்ணும். சப்போர்ட் வந்ததுன்னா சப்போர்ட் பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்ததுன்னா சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு எகைன் சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு உண்டு. இல்ல சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு எகைன் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கீழே போகும். அது போல 1000 பாயிண்ட்ஸ் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும் அப்படிங்கிற மேக்ஸ் நம்ம கிட்ட முன்னாடியே இருக்கணும். லைவ்ல போய் இதை பாரு அதை பாரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாரு அதெல்லாம் இங்க கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ், என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நமக்கு இது நடந்திருக்கா இல்லையாங்கிறத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.